கிங்காங் அவர்களோட மகள் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மருமகன் மாமனார் கிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்கிறதாகவும் சத்தியம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம அலசி ஆராய போகிறோம். தமிழ் சினிமாவில் பல வருஷமாக காமெடி நடிகராக இருந்து வருவர் தான் கிங்காங். அண்ட் இவரோட வீட்டில் சமீபத்தில் ஒரு நல்ல விசேஷம் நடந்திருந்துச்சு. அதுதான் அவரோட மூத்த பொண்ணுக்கு கல்யாணம். இந்த ஒரு கல்யாணம் எல்லாராலையுமே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கல்யாணமாக அவர் அத்தனை பேத்துக்கு பத்திரிக்கை வச்சு மாற்றிருந்தாரு. அண்ட் இந்த ஒரு நிலையில் கல்யாணத்தை பற்றின நிறைய தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற தகவலும் வந்துட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்துல தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிங்காங் அவர்களோட மருமகன் கிங்காங் கிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு, சத்தியம் வாங்கியிருக்காரு. எதை பத்தி அப்படின்னா, நீங்க இத்தனை வருஷ காலமா உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்துக்கணும் அப்படின்னு ஓடி இருப்பீங்க. நீங்க ஒரு சினிமா ப்ராப்ளமா இருக்கீங்க, ரொம்பவே பிஸியா இருப்பீங்க. அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வீட்டுக்கு வரும்போது இருக்கவே கூடாது. அதாவது எனக்கு மாமனாரா, என் மனைவியோட அப்பாவா, அந்த மாதிரியான ஒரு பொசிஷனுக்கு மட்டும் தான் நீங்க வீட்டுக்கு வரணும். அங்க வேலை இருக்கு, ஷூட்டிங் இருக்கு அப்படின்லாம் சொல்லவே கூடாது. ஒரு ஸ்டார் மாரி நீங்க நடந்துக்கவே கூடாது. ஒரு நல்ல மாமனாராகவும், எனக்கு இன்னொரு அப்பாவாகவும் நீங்க கண்டிப்பா இருக்கணும். அது நான் கண்டிப்பா கேட்டுக்கிறேன். ஏன்னா, நீங்க இத்தன வருஷமா உங்க வீட்டுக்காக உழைச்சிருக்கீங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பா நீங்க ரெஸ்ட் எடுக்கணும். அந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க எப்பயுமே உங்க மனசுல வச்சுக்கங்க. அதே மாரி இத்தன வருஷமா உங்க பொண்ணு உங்க கூட தான் இருந்திருக்காங்க. உங்க பொண்ண பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரிலாம் எண்ணம் வந்துச்சு அப்படின்னா, கொஞ்சம் கூட தயங்காம நீங்க நம்மளோட வீட்டுக்கு வாங்க, தங்குங்க. எந்த ஒரு ஹெசிடேட்டுமே பண்ணாதீங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காரு. மேலும் உங்களுக்கு இன்னொரு பையன் இருக்கான் அப்படிங்கிற மாரி நினைச்சுக்கங்க. உங்களுக்கு ஒரு பையன் மட்டும் கிடையாது, 2 பையன் அப்படிங்கிறத இதுக்கப்புறம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்ப என்ன ஹெல்ப் வேணும்னாலும் சரி, இல்ல நீங்க எப்ப நம்ம வீட்டுக்கு வரணும், உங்க பொண்ண பார்க்கணும்னாலும் சரி, எப்போதுமே தயங்காதீங்க, கூச்சப்படாதீங்க. இது நீங்க என்கிட்ட சத்தியம் பண்ணி குடுங்க அப்படிங்கிற மாரி சத்தியம் பண்ணும் வாங்கியிருக்காராமா. அண்ட் இப்படிப்பட்ட ஒரு நல்ல மகனுக்கு, ஒரு மருமகனுக்கு தான் நம்மளோட பொண்ண குடுத்துருக்கோம் அப்படின்னு கிங்காங் நெகிழ்ச்சியாகியிருக்காரு. இந்த ஒரு செய்தி தான் சமீபத்தில வெளியாகி ரொம்பவே வைரலா போகுது. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல நடிகரான கமலஹாசன் அவர்களோட அடுத்த படமான அதாவது அன்பரிவு கூட சேர்ந்து ஒரு படம் பண்றதாக இருந்துச்சு இல்லையா? அது டிராப் ஆக போகுது அப்படிங்கிற மாரியான செய்தி தான் இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, கமலஹாசன் அவர்களோட நடிப்புல சமீபத்தில வந்திருந்த தக்லைஃப் படம் இருக்கு இல்லையா? அது மிகப்பெரிய ஒரு தோல்வி அடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட போட்ட அமௌண்ட்டே வரலையாமா. இதனால அடுத்து பண்ண போற அன்பரிவு படத்த கேன்சல் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் தான் போய்க்கிட்டு இருக்கு. அதே நேரம் அந்த படம் டிராப் பண்ணப்படல. கமலஹாசன் அவர்கள் இப்ப ராஜ்யசபாக்கு போறாரு இல்லையா? அதனால தேதிகள் மட்டும் தள்ளி வைக்கப்படுது. மேபி கூடிய சீக்கிரத்துல அந்த படத்தோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரலாம். ஆனா இப்போதைக்கு அந்த படம் டிராப் ஆகல அப்படிங்கிற மாதிரியான தகவல் மட்டும் வெளியாகிட்டு இருக்கு. கமலஹாசன் அவர்கள் அன்பரிவு மாஸ்டரோட சேர்ந்து மிகப்பெரிய ஒரு ஸ்டண்ட் படம் பண்றதாக இருந்துச்சு. அதற்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரும்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்ப வருமா வராதா அப்படிங்கிற ஒரு கேள்வி போய்கிட்டு இருக்கு. அந்த படம் வரும்னு நினைக்கிறீங்களா? இல்ல வராதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட தாட் என்ன? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.